அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் ஒரு புதினா போட்டு ஒரு கார சட்னி பண்ண போகிறேன். புதினா ஆல்ரெடி வதக்கி வச்சிட்டேன். இப்போ வெங்காயம், கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். நல்லாயிருக்கும். ரொம்பலாம் வதக்கிறதுன்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இந்த தக்காளி எடுத்து போட்டுடலாம். இதோட 2 கல்லுப்போ இல்லை சால்ட்டு ஏதாவது போட்டு கிண்டினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இந்த தக்காளியோட தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கினாலே போதும். தக்காளி தொக்கு இந்த கார சட்னி. எத்தனை முட்டை வாங்கினாலும் அந்த முட்டை மட்டும் காலியாக போயிடுது. 2 தான் இருக்கு. போதும், ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கிற அந்த புதினாவையும் போட்டுடுறேன். மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எங்களுக்கு இது போதும். போதும், வதங்கிடுச்சு. தக்காளி தோல் தனியாக, அந்த ஃப்ளெஷ்ஷு தனியாக வரும். அதோட ஸ்டாப் பண்ணிப்போம். சட்னி ஆச்சாச்சு. ஹலோ, இது நைஸாக அரைக்கக்கூடாது. இப்படி குறைன்னு தான் அரைக்கணும். அப்போ தான் சட்னிக்கு இட்லிக்கு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் தாளிப்பு வேணும்னா தாளிப்பு போட்டுக்கலாம். நான் எப்பவும் போட மாட்டேன். கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் தாளிப்பு போடுவேன். எங்களுக்கு இட்லி வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துருச்சு. இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. இந்த கார சட்னியும் நல்லா சுருக்குன்னு ருசியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.